ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஐடிக்கு 2.0 வந்து ட்ரைனிங் வந்து சனிக்கிழமை திங்கக்கிழமைன்னு. ஸோ இதில் வந்து நான் திங்கக்கிழமை தான் ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுடைய அனுபவத்தை மெசேஜில் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ எடுக்கிறேன். இது முடிஞ்சால் திங்கக்கிழமை அன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். முடியலைன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அப்லோட் பண்ணிடுவேன். நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. ஐடிகேக்கும் ஐடிகே 2.0க்குமே நிறைய வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நிறைய அதாவது இந்த ட்ரைனிங்க்காக 5-6 டீச்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பிள்ளைகளுக்கு எப்படி பாடம் சொல்ல போகிறோம், இது முன்னாடி எப்படி வேணாலும் சொல்லியிருக்கலாம், நடத்திருக்கலாம். ஸோ இனிமேல் ஐடிகே 2.0ல் வந்து பிள்ளைகளுக்கு வந்து எப்படி பாடம் எடுக்க போகிறோம், இன்ட்ரடக்ஷன்லேருந்து எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்தாங்க. தமிழ், மேக்ஸ் எல்லாமே. இருந்த கிளாஸு எப்படி இருந்துச்சு என்னென்னு சார் வந்து எங்ககிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதுக்குமே நம்மளுடைய வாலண்டியர்ஸ் வந்து ரிப்ளை நல்லா பண்ணாங்க. ஐடிகே 2.0ல் வந்து மையங்கள் வந்து க்ளோஸ் ஆகாமல் கடைசி வரைக்குமே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கப்புறமா நிறைய டெம்பரவரி ஜாப்பாவோ இல்லை பெர்மனண்ட் ஜாப்பாவோ நிறைய வந்து நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. நிஜமாகவே ரொம்பவே சந்தோஷமான நியூஸ் தான் இது. மெயினாக இந்த ஆன்லைன் அட்டெண்டன்ஸு அதை தான் கம்பல்சரி நீட்டாக கிளியரான ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே வந்து நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ யாருமே மையத்தை வந்து க்ளோஸ் பண்ணாத அளவுக்கு மையத்தை வந்து அடுத்த கட்டமாக எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நிறைய வேலைவாய்ப்புகள் இனி வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் கிளாஸ் எப்படிலாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும், எப்படிலாம் எடுக்கணும், அவங்கள எப்படி வந்தோடனே ஃபோர்ஸ் பண்ணாமல் ஒரு ஆர்வத்தோடு உட்கார வைக்கணும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏதாவது ஒரு கிளாப்பிங், ஜம்பிங் இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம லெசனுக்குள்ளே போகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் டீ பிரேக்கு, லஞ்சு எல்லாமே கொடுத்தாங்க. கடைசியாக ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கியூஆர் ஸ்கேனர் வந்து ஆப்பை அப்லோட் பண்ணி அங்கே வந்து ஒரு ஸ்கேனர் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறது வந்து ஒட்டியிருந்தாங்க. அதை ஸ்கேன் பண்ணி அதில் உள்ள கொஸ்டின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஃபீட்பேக் எழுதணும், டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்களுமே அதே மாதிரி ஸ்கேனர் ஆப்பு இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி அதுக்கு வந்து நாங்கள் டெக்ஸ்ட் அதில் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கெலாம் ஆன்சர் பண்ணி சப்மிட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆப்லேயே அட்டெண்டன்ஸ் போட்டோம். நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்ணோம்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் போட்டோம். மார்னிங்கில் அது பண்ண சொன்னாங்க. அது எப்படி என்னென்னு நம்ம ஆல்ரெடி தெரியும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு 2 மீட்டிங்ஸ்க்கு இதுக்கும் நம்ம ஃபோன்லேயே நம்ம அட்டெண்டன்ஸ் போட்டிருந்தோம். அதை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த ஃபீட்பேக்கு அந்த ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி ஃபீட்பேக் வந்து டெக்ஸ்ட் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வந்து அடுத்த வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு. இன்னும் நிறைய இருக்குது. நல்லா இருந்துச்சு மீட்டிங் அட்டன் பண்ணதில். ஒரு தெளிவு இருந்துச்சு, ஒரு தெளிவு கிடச்சிருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எனர்ஜிட்டிக்காக ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இந்த ட்ரைனிங் வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவமாக இருந்துச்சு. இப்போ இருந்ததை விட இன்னும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு ட்ரைனிங் நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா ஐடிகேயில் டெம்ப்ரவரி ஜாப்போ இல்லை பெர்மனண்ட் ஜாப்போ ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அந்த ஃபீட்பேக்கு ட்ரைனிங்கோடைய ஃபீட்பேக்கை வந்து நான் இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவும் பாருங்கள். ஓகே, பை பாய்.